நம்ம எல்லா கோயிலையுமே சிவனை லிங்க வடிவில் தான் பார்த்துருப்போம், அதாவது சிவலிங்கமாக தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோயிலில் ஒரு அதிசயம் என்னன்னா, சிவலிங்கத்திலேயே முகலிங்கமாக காட்சி தருகிறார். அதாவது முகம் கொண்ட லிங்கமாக இந்த கோயிலில் காட்சி தருகிறார். அந்த கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நம்ம எல்லோருக்குமே மைசூர்னா ஞாபகம் வர்றது மைசூர் பேலஸ், மைசூர் ஜூ, அதுக்கப்புறம் ஃபேமஸான சாமுண்டி ஹில்ஸ், அங்கே இருக்கிற சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயில். இந்த 3 பிளேஸை மட்டும்தான் மைசூரில் பார்ப்போம். ஆனால் இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் இருக்கு, அதுவும் சாமுண்டி ஹில்ஸ்லேயே இருக்கு. அதுதான் மகாபலேஸ்வரர் சிவன் கோயில். இது சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயில் கட்டுவதற்கு முன்னே கட்டப்பட்ட கோயிலாகும். இந்த கோயில் 8ஆம் நூற்றாண்டு கங்க ராஜாவால் கட்டப்பட்டு பின்பு ஒயசலர் மன்னரால் புதுப்பிக்கப்பட்டது. இக்கோயிலில் இங்கிருக்கும் வெண்கல சிலை சோழர் காலத்தை சேர்ந்ததாகவும் கருதப்படுகிறது. அதனால இந்த சாமுண்டி ஹில்ஸ்ல மகாபலேஸ்வரர் கோயில் கங்கா, சோழர், ஹொயசல மன்னர் காலத்து பிரபலமானதாக கருதப்படுகிறது. இந்த சிவன் கோயில் மிகவும் பழமையானதாகவும் ரொம்ப சக்தி உள்ளதாகவும் எல்லாரும் சொல்கின்றனர். இந்த கோயிலில் தான் சிவலிங்கம் முகலிங்கமாக காட்சி தருகிறார். அதாவது முகம் கொண்ட லிங்கமாக இந்த கோயில்ல காட்சி தருகிறார். இந்த கோயிலோட சிறப்பே என்னன்னா, இது ரொம்ப பழமையான கோயில், ஆனா பலருக்கும் தெரியாத கோயில் என்றதுனால தான் இந்த கோயில் ரொம்ப அமைதியாகவும் தரிசிக்க நிம்மதியாகவும் இருக்கிறதா வரும் பக்தர்கள் சொல்கிறார்கள். அப்புறம் இந்த கோயிலோட மற்ற சிறப்புகள் என்னன்னா, பார்வதி தேவி சிவனோட இடதுபுறத்துல கருவறையிலேயே காட்சி தருகிறாங்க. இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சாமுண்டீஸ்வரி அம்மன் அந்த கோயில்ல இருந்து இடதுபுறத்திலேயே இந்த கோயில் இருக்கு, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அப்புறம் நடராஜர் சிலை வடிவமாக காட்சி தருகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் ரொம்ப நிம்மதியான, அமைதியான, ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். ஸோ நீங்கள் எப்போ இந்த சாமுண்டி ஹில்ஸ் வந்தாலும் இந்த கோயிலுக்கு மறக்காமல் சிவனை தரிசித்து போங்க. ஓம் நம சிவாய.